வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீடு மற்றும் கல்வி நிறுவனங்களில் தொடர்கிறது வருமான வரி சோதனை. கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்ததாக தகவல். மத்திய மாநில அரசுகளின் பூச்சாண்டிக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் என துரைமுருகன் சாடல். வருமான வரித்துறை சோதனைக்கும் பிரதமர் மோடிக்கும் சம்பந்தமில்லை என இள கணேசன் பேட்டி. திமுகவினரின் அராஜகம் அதிகரித்து விட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக கூட்டணி வெற்று கூட்டணி என துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் விமர்சனம். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் மக்கள் அவதிப்பட்டதாக கனிமொழி புகார். திமுக ஆட்சியில் தூத்துக்குடி மக்களுக்கு என்ன செய்தார்கள் என தமிழிசை கேள்வி. பாகிஸ்தானுக்கு சென்று பிரியாணி சாப்பிட்டவர்தான் பிரதமர் நரேந்திர மோடி. ஏழை மக்களிடம் அரவணைப்பை காட்டுவதில்லை என்றும் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மத்திய மாநில அரசுகளின் மிரட்டலுக்கு தான் அஞ்சப்போவதில்லை என திமுக பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள துரைமுருகனுக்கு சொந்தமான வீடு, கிறிஸ்டியான்பேட்டையில் அவருக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி மற்றும் மெட்ரிக் பள்ளியில் இன்று அதிகாலையிலிருந்து வருமான வரி சோதனை நடந்து வருகிறது. இதில் 19 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். இந்த பணத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன், வருமான வரி சோதனை என்ற பெயரில் மத்திய மாநில அரசுகள் தன்னை மிரட்டுவதாகவும் அந்த பூச்சாண்டிக்கெல்லாம் அஞ்சப்போவதில்லை என்றும் கூறினார். இது நாங்கள் பெரிய கார்பரேட் கம்பெனியை நடத்தல, நாங்கள் அசாதாரணமான நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்க வீட்டில் இந்த நேரத்தில் நுழைய வேண்டிய அவசியம் என்ன? போன மாதம் நுழைந்திருக்கா இல்லையா? இல்ல. ஆனால் கதிரானந்த் அவர்கள் வேலூர் பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எனவே அதை தடுத்து விட வேண்டும், திசை திருப்ப வேண்டும், அவர்களுக்கு மன உளைச்சலை தர வேண்டும். தோழர்கள் பயமுறுத்தி பணிய வைத்து விடலாம் என்று களத்திலே எங்களை எதிர்ப்பதற்கு திராணியற்று போயிருக்கிற மத்திய மாநில அரசோடு உறவு கொண்டிருக்கிற சில கடைந்தெடுத்த கலைச்சடை அரசியல்வாதிகள் செய்திருக்கிற சூழ்ச்சி, இப்படி மிரட்டுவது, பொய் வழக்கு போடுவது, பூச்சாண்டி காட்டுவது, இதற்கெல்லாம் பயந்தவன் திமுகவிலே ஒரு கடைமட்டத்தில் கிடையாது. எதிர்க்கிற திராணி உள்ளவன் நேரடியாக எதிர்க்க வேண்டும். ஓடி போய் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கிறது என்று கேட்டு அவர் காலில் விழுந்து நீங்கள் கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் பண்ணுங்கள், அது பார்த்து அவர் பயந்து விடுவார்கள், நான் ஜெயித்து விடுவேன் என்ற பொறும்போக்குத்தனமான வேலையிலே சிலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியலில் இதையெல்லாம் கதை கண்டவன் நாங்கள், இதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டோம். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டை தொடர்ந்து திமுக முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சக்கரவர்த்தி வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். கேவிக்குப்பம் அருகில் இருக்கும் அனங்காநல்லூர் மேட்டூரில் உள்ள அவரது வீட்டில் 5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் வேலூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே செக்குமேடு கிராமத்தில் திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவராஜ் வீட்டிலும் சோதனை நடந்தது. ஆனால் இங்கு எதுவும் சிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த இன்கம் டேக்ஸ் என்ற அடிப்படையில் அவர் இன்கம் டேக்ஸ் கிடையாது, தேர்தலுடைய அப்சர்வர் அவர்களை தான் இங்கே அவரோடு இந்த மேற்பார்வையாளர்கள் இருக்கிறார்கள், அவரை அழைத்து உள்ளூரில் இருக்கிற போலீஸ் எல்லாம் வெளிப்பக்கமே என்று வீடு கிட்ட வராமல்
அப்சர்வர் வந்து செக் பண்ணுவோம் என்று சொன்னால் அவங்க ஐடி கார்டெல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் ஐடி கார்டு இருக்க ஒருவர் தான் வந்து எங்களுக்கு கமிஷனர் மேலே உத்தரவு, அந்த உத்தரவு பேரில் தான் உங்கள் இடத்தெல்லாம் சர்ச் பண்ண போகிறோம். நாங்கள் அவங்க வந்து சர்ச் பண்ண, நான் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கு மேலே சர்ச் பண்ணோம். சர்ச் பார்த்தாரு, எந்த இது இல்லாமல் ஒரு சின்ன எந்த ஒரு என்னுடைய வீட்டிலேயே இன்றைக்கு ஒரு 5000 10,000 பணம், எந்த பணமும் கிடையாது. திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனைக்கும் பிரதமர் மோடிக்கும் சம்பந்தமில்லை என தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் இலகணேசன் தெரிவித்துள்ளார். சென்னை டி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்டாலினுக்கு சொந்த புத்தி இல்லை என்றும் ராகுல் எதை சொன்னாலும் அதை அப்படியே சொல்வதாகவும் குற்றம் சாட்டினார். அரசாங்கத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவ்வப்பொழுது வரக்கூடிய தகவல்களை வைத்து வருமான வரித்துறை அவர் நேரடியாக ரெய்டு செய்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாலினுக்கு சொந்த புத்தியே இல்லாமல் போய்விட்டது. நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு நான் மன்னிக்க வேண்டாம். ராகுல் காந்தி என்ன சொன்னாலும் அதை அப்படியே சொல்கிறார். துரைமுருகன் வீட்டில் நடந்த சோதனைக்கும் தமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என வேலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனைக்கு ஏசி சண்முகம் மற்றும் பாஜக கட்சிதான் காரணம் என புகார் கூறப்பட்டது. இந்நிலையில் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற ஏசி சண்முகம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது துரைமுருகன் வீட்டில் நடந்த சோதனைக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறினார். தன் மீது வீண் பழி சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதை என்ன மறுபடியும் இதை நான் தான் பண்ணேன், நான் தான் ஏற்பாடு பண்ணேன், வேட்பாளர் தான் பண்ணாரு, மத்திய அரசு சொல்லி பண்ணாருன்றது முற்றிலும் முழுக்க ஒரு பொய் பிரச்சாரம். அதே போல இந்த தொலைபேசி உரையாடல் மூலமாக தான் அவர் இதில் சிக்கியிருக்கணுமே தவிர ஏ சண்முகத்திற்கும் இந்த இதுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. தாழ்ந்த நிலைமைக்கு இந்த ஏ சண்முகம் போக மாட்டான். என்னை அவர் அதுபோல கட்டி எழுப்பினார். பல செய்திகள் இன்னும் வெளியே வரும். திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை பழிவாங்கும் செயல் என்று கன்னியாகுமரி திமுக கூட்டணி வேட்பாளர் வசந்தகுமார் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தம்மை வெளிநாட்டு பறவை என்று கூறும் பொன் ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியில் போட்டியிடும் தமிழிசையை வெளிநாட்டு பறவை என கூறுவாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பழிவாங்கும் நிகழ்ச்சி ஒன்று மனசில் வச்சுட்டு தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்க. இந்த எலெக்ஷன் நேரத்தில் பண்ண வேண்டியது இல்லையே. துரைமுருகன் எங்கேயும் வெளிநாட்டுக்கு போறவர் இல்லை, அவர் இங்கே இருக்கிறவர். எப்போ வேணாலும் போயிருக்கலாமே. அவர் அகஸ்தீஸ்வரத்தில் பிறந்த என்ன அவர் வெளிநாட்டிலேருந்து வர்றாருன்னு சொல்கிறாரு, பறவைன்னு சொல்கிறாரு. அவங்க தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு, அவங்களே தூத்துக்குடியில் தானே நிற்கிறாங்க. அப்போ அந்த தூத்துக்குடியில் நிற்கிறது வந்து வெளிநாட்டு பறவையா இல்லது வெளிநாடுதா என்னன்னு தெரியலையே. திமுகவினர் செய்யும் அராஜக நடவடிக்கைக்கு ஸ்டாலின் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் சீர்காழி பேருந்து நிலைய மயிலாடுதுறை அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது திறந்த வேனில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், நமது நாடு பாதுகாப்பாக இருக்க மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என வலியுறுத்தினார். திமுகவினரின் அராஜகம் தற்போது அதிகரித்து விட்டதாகவும் அதற்கு ஸ்டாலின் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். விரைவில் அனைத்து கிராமங்களுக்கும் இணையதள வசதி கொடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி உறுதியளித்தார். நல்லா ஹோட்டல் போறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, பிரியாணி புரோட்டா நல்லா சாப்பிடுறாங்க, அதெல்லாம் குறைச்ச இல்லை. ஆனா பணம் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கேட்டா அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சென்னையில ஹோட்டல் சாப்பிட்டு அவர் பணம் கேட்டா எல்லா தொலைக்காட்சியிலும் குஸ்தி போடுறாரு. அடுத்த நாள் சாரி அங்க போற கட்ட பஞ்சாயத்து பண்ண ஒரு தலைவர் தன்னுடைய கட்சிக்காரங்க கூட கண்டிச்சிருக்கணும், சட்ட நீதி நடவடிக்கை சொன்னா போறதால அடுத்த நாள் போய் அந்த கடைக்காரங்க போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா இவரெல்லாம் ஒரு தலைவனா? கண்டிப்பா ஒரு தலைவர். இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இவரால் எதுவும் நிறைவேற்ற முடியாதோ அதெல்லாம் பேசுறாரு. ஒரு எதிர்கட்சி இருக்காரு, என்ன வேணா பேசலாம், ஆளுங்கட்சி பேச முடியாது.
திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டதாக துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஒடசல்பட்டியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் இலங்கையில் போர் நடக்கும்போது மத்தியில் காங்கிரசும் மாநிலத்தில் திமுகவும் ஆட்சி செய்ததாக தெரிவித்தார். ராஜபக்சேவை போர் குற்றவாளி என சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியவர் ஜெயலலிதா என்றும் அவர் துணிச்சல் கருணாநிதிக்கு இருந்ததா என்றும் கூறினார். அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் திமுக கூட்டணி வெற்று கூட்டணி எனவும் ஓபிஎஸ் தெரிவித்தார். ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது 2009. இந்த ராஜபக்சே அரசு சர்வாதிகாரி எப்படியாவது இலங்கை தமிழர்களை அந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று பல முயற்சிகள். ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி. சர்வதேச நீதிமன்றத்தில் ராஜபக்சே நிறுத்தி வைத்து தண்டனை வழங்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அந்த துணிச்சல் திரு கருணாநிதிக்கு இருந்ததா? இல்லை. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செல்வகுமாரை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பல்வேறு இடங்களில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். தமிழகம் முழுவதும் மக்களவை தொகுதிகளுக்கு போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்ற அவர் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதிக்குள் போட்டியிடும் வேட்பாளர் செல்வகுமாரை ஆதரித்து பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார். ஓசூர் பேருந்து நிலையத்தில் நடந்தே சென்று வாக்காளர்களை சந்தித்தார். முன்னதாக அவருக்கு மக்களவை தொகுதி வேட்பாளர் செல்வகுமார் மற்றும் ஓசூர் பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் சத்யா ஆகியோர் ஸ்டாலினுக்கு மலர்ச்செண்டு கொடுத்து வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து இன்று இரவு கிருஷ்ணகிரியில் நடைபெறும் திமுக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று ஸ்டாலின் உரையாற்றுகிறார். ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தது போல் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் என திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் ஜிஎஸ்டியால் வந்த குழப்பம், பண மதிப்பிழப்பால் வந்த பிரச்சினைகளை தீர்த்திட உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். ஜிஎஸ்டியால் வந்திருக்கக்கூடிய குழப்பங்கள், பண மதிப்பிழப்பால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்திட பெண்களுக்கான சுய உதவி குழுக்களை மறுபடியும் சரியாக பணியாற்றக்கூடிய அளவிற்கு உயர்த்திட, விவசாய கடன்களை எல்லாம் ரத்து செய்து தரக்கூடிய வாய்ப்பை, கல்வி கடனை ரத்து செய்யக்கூடிய வாய்ப்பை, 1 கோடி இளைஞர்களுக்கு சாலை பணியாளர்களாக 50 லட்சம் இளம் பெண்களுக்கு மக்கள் நல பணியாளர்களாக வேலை வாய்ப்பை உறுதி செய்திட வாக்களிப்பீர் உதயசூரியன். தமக்கு தோல்வி பயம் இல்லை என்றும் வெற்றி பெறப் போவது உறுதி எனவும் தூத்துக்குடி தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தூத்துக்குடியில் ஐடி பார்க், ட்ரேட் சென்டர், மீனவர்களுக்கான மீன் பதன கிடங்கு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவேன் என கூறினார். தூத்துக்குடியில் புல்லட் ரயில் விடப்போவதாக தாம் தோல்வி பயத்தில் கூறவில்லை என்றும் செய்வதை தான் சொல்வோம் எனவும் கனிமொழிக்கு பதிலடி கொடுத்தார். திமுக ஆட்சியில் இருந்தபோது தூத்துக்குடி மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்றும் அவர் கூறினார். எல்லா இடங்களிலும் மக்களின் வரவேற்பு அமோகமாக இருக்கிறது. ஐடி பார்க் கொண்டு வருவாங்க, மீனவர்களுக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் கொண்டு வருவேன், புல்லட் ட்ரெயின் கொண்டு வருவேன். தூத்துக்குடி மக்கள் புல்லட் ட்ரெயின்ல போக கூடாதுன்னு எவ்வளவு வக்கர புத்தி பாருங்க. ஆக எந்த தோல்வி பயமும் எனக்கு கிடையாது. என்ன கேட்ட அரசியல் எனக்கு பயமே கிடையாது. அதனால இன்றைய காலகட்டத்தில் நாங்க செய்ய முடியறத தான் சொல்லுவோம், நாங்க தான் செய்ய போறோம், நாங்க தான் வெற்றி பெற போறோம். கொடநாடு விவகாரத்தில் மடியில் கனமில்லை என்றால் எடப்பாடி எதற்காக அச்சப்படுகிறார் என மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து சென்னை அமைந்த கரையில் திமுக மகளிரணி சார்பில் தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது. இதனை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தயாநிதி மாறன் திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும் என்றார். மேலும் கொடநாடு விவகாரம் குறித்து பேசக்கூடாது என கூறும் எடப்பாடி மடியில் கனமில்லை என்றால் ஏன் அஞ்சுகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்திலே திமுக கூட்டணி 40லும் 40 வெல்ல போகுதுன்னு தெரிஞ்சுட்டு வேண்டும் என்று இது மாதிரி செய்யறாங்க. இது பொள்ளாச்சியில சம்பவம் நடக்குது. அப்போது என்ன செய்யறாங்கன்னா அனைத்து தரப்பினரும் போராட்டத்தில் இறங்குறாங்க. என்னன்னா கிட்டத்தட்ட 200 பெண்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அப்போது இந்த மாநில அரசு என்ன தெரியுமா சொல்லுது,
தேர்தல் நல்விதிகள் வந்துவிட்டன, விதிமுறைகள். அதனால நீங்க போராட்டம் பண்ணக்கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது எதை தங்களுக்கு பாதுகாப்பாக கேடயமாக தங்கள் செஞ்ச தவறை மறைப்பதற்காக பயன்படுத்துகிறோம் அத்தனையும் பயன்படுத்துகிறார். மடியில் கனமில்லை என்றால் ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு என்ன பயம்? தப்பு பண்ணிருக்கீங்க. எடப்பாடி தப்பு பண்ணிருக்காரு, அதுதான் அர்த்தம். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் ஏப்ரல் 12, 13 ஆகிய தேதிகளில் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ள பாஜக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கோவை ஆகிய 5 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. பாஜக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து அமித்ஷா ஏப்ரல் 2ஆம் தேதியும் பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 8ஆம் தேதியும் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரதமரின் தமிழக பயண திட்டம் மாற்றப்பட்டுள்ளது. அவர் ஏப்ரல் 12, 13 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதி கோவையிலும் ஏப்ரல் 13ஆம் தேதி தேனியிலும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பிரதமர் பங்கேற்கிறார். அப்போது அந்த தொகுதி வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் அருகில் உள்ள தொகுதிகளின் வேட்பாளர்களும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் காந்தி நகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா பிரம்மாண்டமான பேரணியுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாஜக மூத்த தலைவர் அத்வானியின் தொகுதியான காந்தி நகரில் இம்முறை அவருக்கு பதிலாக கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அமித்ஷா தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு பொதுக்கூட்ட மேடைக்கு வந்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், கூட்டணி கட்சி தலைவர்களான உத்தவ் தாக்கரே, பிரகாஷ் சிங் பாதல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதன்பின் வாகனத்தில் பேரணியாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக புறப்பட்டு சென்றார். வழியெங்கும் சாலையின் இருபுறமும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் நின்று அமித்ஷாவை வரவேற்றனர். ஆடல் பாடலுடன் தேர்தல் அலுவலகம் நோக்கி அமித்ஷா பேரணியாக சென்றார். பிரம்மாண்ட ஊர்வலத்திற்கு பின் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அமித்ஷா வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவருடன் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி, குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி, சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே ஆகியோர் உடனிருந்தனர். நவாஸ் ஷெரீப் ஆட்சி காலத்தில் பாகிஸ்தானுக்கு சென்று பிரியாணி சாப்பிட்டவர்தான் பிரதமர் மோடி என பிரியங்கா காந்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அயோத்தியில் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் பாகிஸ்தானியர்கள் மிகவும் மகிழ்வார்கள் என மோடி கூறியதை சுட்டிக்காட்டி நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த பிரியங்கா, நவாஸ் ஷெரீப் ஆட்சி காலத்தில் பாகிஸ்தானுக்கு சென்று பிரியாணி சாப்பிட்டவர்தான் பிரதமர் மோடி என கூறினார். மேலும் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து அங்குள்ள மக்களிடம் அரவணைப்புடன் பேசும் பிரதமர் மோடி இங்குள்ள ஏழை மக்களிடம் அந்த அரவணைப்பை காட்டுவதில்லை எனவும் பிரியங்கா குற்றம் சாட்டினார். காஷ்மீரில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் வாகனங்களில் சென்றபோது பின்னால் வந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஷ்மீர் மாநிலம் ரம்பான் மாவட்டத்தில் இன்று காலை துணை ராணுவ வீரர்கள் 10 பேருந்துகளில் வரிசையாக முகாமுக்கு சென்று கொண்டிருந்தனர். பணிகள் நகரில் சென்றபோது அந்த வழியாக வந்த ஒரு கார் திடீரென வெடித்து சிதறியது. இதில் கடைசி பேருந்து மட்டும் லேசாக சேதமடைந்தது. யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. இதனையடுத்து கார் முழுவதுமாக எரிந்து எலும்பு கூடானது. காரில் வெடிகுண்டுகள் மற்றும் ரசாயன பொருட்கள் ஏற்றி வரப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரில் உள்ள எரிவாயு சிலிண்டர் வெடித்ததால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் தெரிகிறது. திருவாரூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்குள்ள விவசாயிகளை சந்தித்து பருத்தி விளைச்சல் குறித்து கேட்டறிந்தார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் பனங்குடி சென்ற அவர் அங்குள்ள பருத்தி விவசாயிகளை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அப்போது விளைச்சல் குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோதாவரி, காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். மேலும் அடிப்படை வசதிகளை அரசு அதிகாரிகள் நிறைவேற்றி தருகிறார்களா எனவும் வினா எழுப்பினார். அப்போது அமைச்சர் காமராஜ் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.
மருந்தெல்லாம் தெளிச்சுக்கோங்க. ஐயா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தைப்பொங்கல் பரிசெல்லாம் கிடைச்சதா? எங்களுக்கு இந்த 2000 ரூபாய் ஒரு சிஸ்டர் இப்போ இன்னும் குறுகிய காலத்தில் இந்த தேர்தல் முடிஞ்சோடனே உங்களை போல இருக்கிற விவசாய தொழிலாளிக்கு அனைவருக்கும் 2000 ரூபாய் அம்மாவுடைய அரசு அதே போல வீடுகள் பசு வீடுகள் எல்லாங்களும் கட்டித்தாங்க. கிராமத்துக்குள்ள பசு வீடு கட்டித்தாங்க. தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புது ரயில்வே காலனி, புதுத்தெரு, கம்பாம்பட்டி, முத்துராமன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை விவரித்து வாக்கு சேகரித்தார். தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனுமான ரவீந்திரநாத் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, தீவிளக்கு, செம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். கரூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலை நிறுத்துவதற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சதி செய்து வருவதாக அதிமுக கூட்டணி வேட்பாளர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கரூர் மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஈசானத்தம், ஆண்டிப்பட்டி கோட்டை உள்ளிட்ட பல இடங்களில் பிரச்சாரம் செய்து வந்தார். அப்போது லிங்கமன் நாயக்கன்பட்டி என்ற இடத்தில் அதிமுக தொண்டர்கள் திருமூர்த்தி, பெரியசாமி ஆகியோர் ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருக்கு ஆரத்தி தேவையா என கூறி முழக்கமிட்டனர். அப்போது அவர்கள் இருவர் மீதும் திமுகவினர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய தம்பிதுரை செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அரவக்குறிச்சி தேர்தலை நிறுத்தியதை போன்று கரூர் மக்களவை தேர்தலையும் நிறுத்த செந்தில் பாலாஜி சதி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த கூட்டணி சார்ந்தவர்கள் அவர்களுடன் சேர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு தேர்தலை நடத்தவிடக் கூடாது என்பதுதான் செந்தில் பாலாஜியினுடைய குறிக்கோள். உங்களுக்கு தெரியும் சொல்றேன். இதுதான் அரவக்குறிச்சியில் செஞ்சார். அவர் அரவக்குறிச்சியில் செய்த அதே சதி திட்டத்தை இப்ப கரூர் நாடாளுமன்றத்தில் செய்ய என்பதற்காகத்தான் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டு தேர்தல் நடத்தக்கூடாது என்பதற்காக சதி திட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில்குமார் என்கின்ற அந்த செந்தில் பாலாஜி பல ஆண்டுகளாக வலியுறுத்தப்பட்டு வரும் காவிரி, கோதாவரி ஆறுகள் இணைப்பு திட்டத்தை தற்போது தேர்தலுக்காக முதலமைச்சர் பழனிசாமி பேசி வருகிறார் என திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் குருக்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பளித்தனர். அவர்களிடம் ஆதரவு திரட்டிய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சியினர் வீடுகளில் நடத்தப்பட்டு வரும் வருமான வரித்துறை சோதனை கண்டனத்துக்குரியது என கூறினார். இத்தனை நாட்கள் இதை பற்றி பேசாத முதல்வர் தேர்தல் நேரத்தில் ஒரு கவர்ச்சி முழக்கமாக இதை முன்வைக்கிறார். ஆற்று நீர் இணைப்பு என்பது நேற்றைக்கு எழுப்பப்பட்ட கோரிக்கை அல்ல. கங்கை காவிரியை இணைக்க முடியாவிட்டாலும் மாநிலங்களுக்கு இடையிலான நதிகளையாவது இணைக்கலாம் என்று மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள நதிகளையாவது இணைக்க வேண்டும் என்று பல முனைகளில் இருந்தும் கோரிக்கைகள் கடந்த காலங்களில் எழுந்துள்ளன. இப்படி ஒரு வாக்குறுதியை அவர் அளித்திருப்பது வாக்குகளுக்காகத்தான், வாக்கு வங்கியை குறிவைத்துதான் என்று தெரிய வருகிறது. ஏப்ரல் 24ஆம் தேதி அகோரிகள் வேடத்தில் காசியிலிருந்து பிச்சை எடுத்து அந்த பணத்தை கொண்டு வாரணாசி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வோம் என தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் அண்ணாமலை நகரில் நதிகள் இணைப்பு சங்க மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளுக்கு அவருடைய விளைபொருளுக்கு 2 மடங்கு லாபம் தரும் விலையை வேண்டும் என்றும், நதிகள் எல்லாம் இணைக்கப்பட வேண்டும் என்றும், வருகிற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதிக்குள் தேசிய கட்சி தலைவர்கள் எங்களை டெல்லியிலே அழைத்து இதற்கு உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் வருகின்ற 24ஆம் தேதி நாங்கள் எல்லாம் அகோரிகள் வேடத்தில் உடையே இல்லாமல் காசியிலே பிச்சை எடுத்து 25ஆம் தேதி
அந்த பணத்தை கொண்டு இந்த 111 பேத்துக்கும் டெபாசிட் கட்டுவோம். தேசிய தலைவரெல்லாம் எங்களை டெல்லியிலே அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறோம். கடந்த தேர்தல் நேரத்தின் போது அறிவித்த எந்த ஒரு வாக்குறுதியையும் பிரதமர் மோடி நிறைவேற்றவில்லை என்றும் அவர் மோசடி ஆட்சியை தான் செய்தார் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தெரிவித்துள்ளார். மதுரை மக்களவைத் தொகுதி தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மீண்டும் மதவெறி அரசியல் ஏற்படக்கூடாது என தெரிவித்தார். பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் இந்தியாவிலேயே ஒரு பிற்போக்கான மதவெறி கொண்ட அமைப்பாக மாறிவிட்டது. தேர்தல் காலத்தில் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே அத்தனையும் மோசடியாக இருக்கிறது. அப்படி வெற்றி என்பது கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வெற்றியாகும். மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டக்கோரி சென்னையிலிருந்து மதுரை சென்ற இண்டிகோ விமானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னையிலிருந்து கிளம்பிய இண்டிகோ விமானத்தில் பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் தலைவர் முருகன்ஜி தலைமையில் 8 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருக்கும் போது எழுந்து நின்று முழக்கமிட்டதால் பயணிகள் இடையே பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. தேசிய தலைவரை வஞ்சிக்காதே, தேசிய தலைவரை வஞ்சிக்காதே, தேசிய தலைவரை வஞ்சிக்காதே, தேசிய தலைவரை வஞ்சிக்காதே. வித்தியாசம் இல்லை, வித்தியாசம் இல்லை, வித்தியாசம் இல்லை, வித்தியாசம் இல்லை. காங்கிரசுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லை, காங்கிரசுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லை, காங்கிரசுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லை, காங்கிரசுக்கு உனக்கு வித்தியாசம். தேசிய தலைவன் தெய்வீக திருமன் தேவர் ராமா. இதையடுத்து மதுரை விமான நிலையத்தில் விமானத்தில் இருந்து தகவல் அளிக்கப்பட்டது. அங்கு உடனடியாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. விமானம் மதுரை வந்து இறங்கியதும் முருகன்ஜி உள்ளிட்ட 8 பேரும் பெருங்குடி காவலர்களால் கைது செய்யப்பட்டனர். மதுரை விமான நிலையத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்ட தகவலை தொடர்ந்து அங்கு ஏராளமான பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தொண்டர்கள் குவிந்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.